வச்சுட்டு இருந்தாங்க. வடை காலி ஆயிடுச்சு. உள்ள புதுசா இந்தாங்க தம்பி. உங்களுக்கு எது வேணும் சார்? அண்ணனுக்கு 2 தானா? டேய் கடன் உடனே வாங்கி கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்க. முடிய வரைக்கும் வாயவே திறக்கூடாது. வாய அடிச்சு விட்டுரு. வந்துக்கிறியா? பேசாம சாப்பிடுறா. வாங்கடா. சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வா வா. அப்புறம் எதுக்குடா முகத்தை இப்படி வெறப்ப வச்சிருக்க? சரியான ஆளடி நீ பண்ணிக்கிற. அதுவும் டிராஃபிக் போலீஸ் வர. வணக்கங்க. வணக்கம். இந்த மண்டபத்துக்கு என்ன குறைச்சல்? அதுவும் நல்ல விஷயம் நடக்குது. நீ பாட்டுக்கு சும்மா இருக்கா இங்க உட்கார்ந்துருக்கிறதுக்கு போய் மீனாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? அதை பண்ணாலும் தப்பு இல்லை. இது நம்ம வீட்டுக்கு எதுவுமே இருக்காது. தாம்பூலத்தை மாதிரி ரோஹிணி. சரி அடிச்சான்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே நடக்க போகுதுடா. எப்ப போட்டோ எடு ஒழுங்கா. நில்லு. வாங்க ரோஹிணி. லொகேஷன் இருக்கும் பாரு. ஓகே சார். மாப்பிள்ள உன்னை தேடி இங்கேயே வந்துட்டாரு. அப்புறம் நாங்க உங்களுக்கு ஃபைன் போட்டுருவோம். கொஞ்சம் சும்மா. மீனா இந்த வாங்கம்மா இந்தாங்க. அருண் மகளா வரப்போறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இதுக்கெல்லாம் தங்கச்சிய நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. மாப்பிளைய அழைச்சிட்டு வாங்க. இதோ வர சொல்றேன். ஓகே சம்மந்தியம்மா மாப்பிளைய வர சொல்லுங்க. அவங்க உன்ன கூப்பிடல. அவங்கள வேற ஏதாவது வேணுமா? கொஞ்சம் மஞ்சத்துல போட்டோ எடுத்துக்கிட்டு எப்பதான் மாப்பிள்ள வருவாரு? எனக்கு ஷோரூம் அப்பாவுக்கு வர வேலையே இல்லை. இந்த கல்யாணத்துக்கு எனக்கு கிரைண்டர் மிக்ஸி வேற கொடுக்குது. அது மட்டும் என்ன காசு தானே? இப்ப இவனை கையில பார்க்கவே முடியாது. வணக்கங்க. வணக்கம். சீக்கிரம் போடா. அருண் தம்பி வாழ்த்துக்கள்ரா. நல்லா இருக்காருங்க. வாங்க மேடைக்கு போங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. உட்காருங்க. போங்க. வரோம். சபைக்கு வணக்கம் சொல்லுங்க. குட்டிக்குங்க. அரச மரத்தடி அமர்ந்தவனே. இப்பதான் அருண் முகத்துல சந்தோஷமே வருது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அது உனக்கு வேற ஹலோ. என்ன இவரு முடிஞ்ச உடனே கிளம்பிடலாம். அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? என் புருஷன் ஒரு விஷயம் சொன்னாரு. இது மாப்பிளைக்கு 2வது விஷயம் தெரியுமா? மாப்பிளைக்கு இது 2வது கல்யாணமா? அப்படியா? எல்லாரும் பேசிக்கிறாங்க. சீதா கூடவே நில்லு. சரியா? மீனா? சரி. என்னக்கா எப்படி கேக்குறீங்க? இல்ல மண்டபத்துல எல்லாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க. தெரியும்க்கா. தெரியுமா? இருக்கு. அப்படியா? என் புருஷன் தெரியாது. அண்ணன் கோவக்காரர் மீனா. அம்மையிலக்கா நீங்க யார்கிட்டயும் சொல்லிக்காதீங்க. சீதா இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இது அவர் காதுக்கு போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். என்னங்க? ஒரு வழியா சாதிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறான் பாத்தியா? அவன் என்ன ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி நான் போதும். என் முடிவு கல்யாணம் நடக்காத நின்னீங்க பாருங்க. அதை விட எனக்கு வேற என்ன ஜெயிச்சுட்டு போறான். நமக்கு சீதா சந்தோஷம். எங்க கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போறாங்க. நீங்க ஏன் கூடவே இருங்க. சீதாவை கூப்பிட்டு சரி வா சீதா. அப்படி யார் நான் சொன்ன உங்ககிட்ட? நீங்க போங்கடா, நான் சத்தியம் அனுப்பிடுறேன். டேய் இந்த கார்த்திபில் ஒரு பிக்கப்புக்கு அனுப்பி விட்டு மாலை போட்டுக்க. உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப இல்ல. உங்க கல்யாணத்தை இருந்து பார்க்க உங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே இருக்கும். அழகா வாழ்க்கையே உனக்கு கிடைக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் இன்னொரு பிக்கப் இருக்குடா கார்த்தி. நீ சொல்றது சரிதான். சரி நீ சாப்பிட்டியா? அப்படியா? அண்ணா பின்னே சொன்னீங்க எப்படி ஏமாறுறாங்க பாருங்க. டேய் முத்து, என்னடா அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு போறான்? நல்ல மாதிரி நடிச்சான். ஏற்கனவே கல்யாணம் இருக்குடா உனக்கு. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறான்டா அவன். சீதாக்கு தெரிஞ்சவன். டேய் முத்து, முத்து என்னடா
இது சரின்னு சொல்லி தானே கல்யாணம் நடக்குது. இப்போ வந்து இப்படி சொல்ற? டபுள் கேம் ஆடுறீங்க. எந்திரா முத்து தம்பி கேக்குறோம்ல நடந்துக்கிறீங்க. நீங்க தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தப்பானவ மீனா. டேய் என்னடா திடீர்னு இப்படி வந்து சொல்ற? புரியல. அத்தை இவன் நம்ம எல்லா அத்தை ஆமா அத்தை இவனுக்கு இது 2வது கல்யாணமா அத்தை. அப்பவே தோணுச்சு என்னடா இது ஒண்ணுமில்லாத. ஏமா உங்க பை முத்து ஏன் இப்படி சொல்றாருன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. அப்பா டேய் இல்ல மேடம் எல்லாரும் பேசிக்கிறாங்க. மண்டபம் ஃபுல்லா அத பத்தி இருப்ப. முதல்ல ஒண்ணு சொல்லணும். நான் சொல்ல கேட்காம இவனுக்கா விசாரிப்போம். தம்பி என்னப்பா அமைதியா இருக்க? என் பையன் நான் தான் கேட்கறேன்ல, நீ சொல்லுப்பா. ரெண்டாவது கல்யாணம் தான். கேட்டீங்களா அத்தை? அவனே ஏதோ சொன்னேன்ல இவன் உன்னை உண்மையா லவ் பண்றான்னு. டேய் முதல்ல மாலைய கழட்டா. இதாங்க அவரை சமாதானப்படுத்தி எப்படியோ என் பொண்ணுக்கு இப்படி எங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்களே. இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலை ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்படி ஒரு கல்யாணம் பண்றதுக்கு தான் எங்கிட்ட பாருன்னு இது உனக்கே நல்லா இருக்கா? பாத்தியாப்பா எவ்வளவு திமிரா ஒத்துக்கிறான் பாருப்பா. நீ ஏன் கொஞ்சம் கேளு. எனக்கு முதல் கல்யாணம் நடந்ததும் சீதா கூட தான். தெரியாமலாம் கல்யாணம் பண்ணல. நான் தான் அவனுக்கு சாட்சி கையெழுத்து போட்டேன். பேச வச்சிருக்கான். உண்மையிலே பழி போடுறான் பாரு. பழையெல்லாம் நான் தான் கையெழுத்து போட்டேன். புரியல எது? எல்லோ டாட் எனக்கு காமிக்கவே இல்லை. அதெல்லாம் பேசுறதெல்லாம் கேக்குது. ஆனா எல்லோ டாட் மட்டும் காமிக்கல. நான் இப்பதான் காமிக்குது. 3 மைல் ஜி. உனக்கு கண்டிப்பா அதிகமா இருக்கும். வரட்டா எப்படி? பிரைட்னஸ் அதிகமாச்சா லாக் ஆகுமா? அது தெரியலையே. அது இப்ப போய் பார்க்க வேணாம். எதுல போய் பார்க்கணும்? செட்டிங்லயா? வெளியே போக முடியாது. ஒரு சட்டம். 5 மைல் அங்கே நான் வந்துட்டேன். 2 மைல் தான் இருக்கு. போட்ட கஷ்டம். ஜெட்டோட கீழே குதிச்சிட்டியா? அவ்வளவுதான். தண்ணியில குதிச்சிட்டியா? கீழே விழுந்துருச்சு ஜெட். அந்த ஆம்பளை பிளேயரு கரெக்டா வந்து ரெக்கார்ட்ல வெறியா இருக்கும். பாக்குறேன். நீ கொஞ்சம் முன்னாடியே இல்ல, நீ போயிட்டேன்னா எனக்கு அந்த இது எல்லோ ஸ்பேஸ்.
லேக் ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது இது இல்ல இல்ல ஓவர் ஸ்பீடா போனாதான் ஆகுது அந்த மாதிரி. நான் ஓட்டினா ஆகுது அவனுக்கு. ஆகுது சம்டைம்ஸ் ஃப்ரேம் டிராப் ஆகுது. கிராஃபிக்ஸ் ஸ்லோவாக தானே வச்சிருக்கேன். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இதுக்கு மேலாம் லோ பண்ண அவ்வளோதான். உலகம் என்ன ஆயிடுச்சு? கேம்ல தான் எப்படி மிஷின் ஃபெயிலா? சர்வர்ல இருந்து வெளியே போறாரு. கேம் ஷிஃப்ட் கீ அழுத்திட்டே இருந்தாங்க. ஷார்ட் மேனுவல் கட் போகும். மேனுவல் கட் போகணுமையா? ஓகே ஓகே. ஏயா பக்கத்துல தான் இருக்கு. இருப்போ அதை மார்க் போயிடும் எனக்கு. என் மூஞ்சி என் மூஞ்சில இருந்து எப்படியே போயிடுச்சு. புல்லட் இல்ல, ஆக்சல் இல்ல. வாங்கணும் எல்லாமே. இன்னைய இந்த லஜித் குமார் மாதிரி என்ட்ரி. கையில் அந்த இதை மாட்டிக்கோ. உனக்கு ரெக்கார்டிங் இருக்கு. ஏத்திட்டானுங்க பிள்ளை இருக்கு. பஞ்சுடைல பேசிட்டப்போ ஸ்லோ மோல போலான்னு பார்த்தா வந்து பட்டாலுன்னு ஏத்திட்டாயா. அது போலாம். ஷார்ட் கன்ல எனக்கு எல்லாருக்கும் அடியே பாரு. இங்காஜி என்ட்ரன்ஸ் இங்க தான் இருக்கு. எப்படியா போன? இப்படிதான் இங்கதான் இருக்கு என்ட்ரன்ஸ். இங்கதான் கார் நிப்பாட்டி இருக்குல்ல, அப்படி இருக்கு. ஜி வண்டி நிப்பாட்டினால அங்க வாயா. பாப்பலாமா? ஆக்சன் சீக்வென்ஸ் போட்டு பாரு சார். கன் மேக்லாம் போட்டு. ஓடு. ரெண்டு பேரும் உள்ள போறேன்னு அடி வாங்க போறோம்னு நினைக்கிறேன். ஒருத்தானும் இல்ல, வெளிலதான் வருவானுங்க பிள்ளை இருக்கு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்தோம். ஜி இது எடுக்கணும் ஜி. இந்த போர்டு எடுக்கணும். எங்க பிளான் பிளான் எடு. எடுத்து அனுப்ப மாட்டோம். நான் எடுக்கணுமா? எடுக்கணும்.
கல்யா கேமரா வந்ததுக்கு அப்புறம் என்னையா சொல்றீங்க. ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு கிடக்குற கௌரியா என்ன கிளிக்யா போட்டோ எடுக்கிறதுக்கு? லெஃப்ட் கிளிக் ஓகே ஓகே ஏ காட்ட மாட்டான் எனக்கு எனக்கு காமிச்சிட்டான். டெலிட் சேவ் டு கலர் தான் நம்பி சேவ் டு கேலரி தான் காமிச்சது. ஏய் எதுக்கா சுடுற சும்மா